வணக்கம். தலைமுறை தாண்டி வெல்வோம். நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் சொல்வோம். நம்மளுடைய ஆரோக்கியம் எதில் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய தலைமுறைகளுடைய ஆரோக்கியம் எதில் இருக்குன்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய, நாம் பழக்கத்தில் வைத்து கொள்ளக்கூடியவை அப்படியே நம்முடைய குழந்தைகள் பின்பற்றும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழக்கங்கள் நல்விதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைங்க நல்லபடியாக வளருவாங்க. இல்லை அப்படின்னால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல நமக்காக நாம் ஒரு விஷயத்தை செய்யலை, நம்மளுடைய தலைமுறைக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். அந்த தலைமுறைகளுக்காக நம்ம செய்யக்கூடியதை கூட நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுக்க முடியாத சூழலாக இருக்குது. இதை கூட ஒரு செல் மூலியமாக பதிவு செய்து அதை வைத்திருந்து மறந்துவிட்டோம் என்றால் பார்த்து கொள்ளலாம் என்ற சூழலுக்கு வந்துவிட்டோம் இல்லையா? அப்போது நம்ம பதிவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போது இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு தான் இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் இருக்கும். சரிங்களா? பின்பற்றி ஆரோக்கியத்தோடு இருங்க. இப்போது முடியிலிருந்து வரும் வெயில் காலங்களில் கட்டாயம் தலைக்கு எண்ணெய் வைப்பது நல்லது. சரிங்களா? தேங்காய் நல்லெண்ணெயோ வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரத்துக்கு 2 முறை கூட எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அவ்வளோ நல்லது. இது யார் குளிக்கணும், யார் குளிக்கக்கூடாது அப்படின்றது இருக்குது. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வாதம், பித்தம், கபம், இது சித்த வைத்தியத்தில் சொல்லக்கூடியது. அப்போ இந்த வாத, பித்த, கபம் இருக்கு இல்லைங்களா, இந்த 3ல் நம்மளுடைய உடல் எந்த வாகில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாதத்தில் இருக்கா, பித்தத்தில் இருக்கா, கபத்தில் இருக்கான்றது நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவமனை இருக்குது அப்படின்னா அங்கே கூட போய் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய உடல் எந்த வாகுவாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாதம், பித்தம் இந்த 2 உடம்புக்காரங்களும் தாராளமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நமக்கு பார்த்தோம்னா முடி உதிர்வு அதிகமாக இருக்குது. இந்த வாத உடம்பில் இருக்கிறவங்க, பித்த உடம்பில் இருக்கிறவங்களுக்கு வெப்பம் அதிகமானதுனால ஹேர் ஃபால்ட் ஆகுதோ அப்படின்ற உணர்வுகள் இருக்குது. இப்போ அவங்களாம் என்ன பண்ணணும்னா, வெயில் காலங்களில் வெயில் அடிக்கும் பொழுது உச்சந்தலை குளிர நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். முடிஞ்சால் குளிக்க முடியலையா, தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி தலை செய்யணும். இந்த ஒரு பழக்கமாக நீங்கள் கொண்டுக்கிட்டு வரும்போது உங்களுடைய தலைமுறை அதை பின்பற்றும். சரியா? அதற்காக உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வீடியோவில் சொல்லிட்டாங்க நம்ம எண்ணெய் தேய்க்கணும், என் உடம்பு இப்போ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி நல்லா தேய்ச்சி தலைக்கு வச்சு தடவிட்டு வெயிலில் போய் நிற்கிறான்னு நினச்சிட்டு மழையில் போய் நின்றக்கூடாது. சரிங்களா? அப்போது எந்த காலகட்டங்களில் நாம் செய்கிறோம் அப்படின்றது இருக்குது. இடம் அறிந்து செய்ய வேண்டும். சரிங்களா? எந்த இடத்துல இருந்துக்கிட்டு எந்த சூழலில் இருந்துக்கிட்டு அதை நம்ம செய்கிறோம் அப்படின்றது இருக்குது. அப்போது வெயில் காலங்களில் அப்படின்றத கவனத்தில் வைத்துக்கணும். வெயில் காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மழை காலங்களில் எண்ணெயை தவிருங்க. சரிங்களா? அப்படி மறந்து போய் ஒருவேளை நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டேன் அப்படின்னா சுடு தண்ணியில் குளிங்க. சரிங்களா? குளிச்சிட்டிங்க உடனே நீங்கள் மலைக்குள்ளே போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. தலையை நல்லா தூட்டி ஈரத்தெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துருங்க. அங்கேயே இருங்க, வெளியே வர வேண்டாம். ஏன்னா அதனுடைய ஈரப்பதம் உள்ளுக்குள் போணுச்சு அப்படின்னா அது சளியை நிச்சயம் உருவாக்கிடும். அப்போது எந்த காலகட்டங்களில் செய்யணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போது இந்த ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியாக ஒரு 5 மாதம் நம்ம பண்ணோம். இப்போ நான் பண்ணதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றத இப்போது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், ஒரு முடி வச்சு வேறு மாதிரி இருப்பேன். இப்போது முடி டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இந்த முகமே நீங்கள் தானாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 5 மாதம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா ஏற்பட்டக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்.
இப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. 2வது உடலுடைய வெப்பச்சூட்டு வந்து குறைஞ்சது. பிம்பிள்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. பிம்பிள்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம இந்த முடியை நம்ம எடுக்கிறோம். இப்போ 5 மாதத்தில் நம்மளுடைய முடியோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க. அப்போது ஒரு ரொம்ப நைஸாக இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே பாருங்க. 5 மாதத்தில் நம்மளுடைய இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. எல்லா முடியுமே இறக்கலாம். இருந்தாலும் வீடியோவுக்கு நல்லா இருக்காதே அப்படின்றதுக்காக யோசிக்கிறது. இருங்க, நம்ம வேற ஒரு ஹேர் ஸ்டைலோடு உங்களை பார்க்குறேன். இப்போ தெரியுதுங்களா? இப்போது ஒரு முடி 5 மாதத்தில் இவ்வளோ தூரத்துக்கு வளரும் பொழுது ஏன் அந்த முடியை நம்மளால் பராமரிக்க முடியாதா? தாராளமாக பராமரிக்க முடியும். இப்போ இந்த முடியை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரே விஷயம், அழுக்கு சேரக்கூடாது தலையில். அப்போ என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு தலகாணி உரையை வந்து அடிக்கடி கழுவணும். தலகாணி உரையை நம்ம ஒரே 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது அந்த ஒரு தலகாணியை அம்மா தலையில் வச்சுக்குவாங்க, ஹஸ்பண்டு தலையில் வச்சுக்குவாங்க, பிள்ளைங்க தலையில் வச்சுக்குவாங்க, வர்ற சொந்த பந்தம்லாம் கூட தலையில் வச்சுக்குவாங்க. அவள் வச்சுக்கிட்டு தூங்குறது. அப்போது இந்த தலையில் இருக்கக்கூடிய கசடு அடுத்த தலையில், அடுத்த கசடு அடுத்த தலையிலன்னு அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ஒருத்தவங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய பெயின் இன்னொருத்தவங்க தலைக்கு ஈஸியாக ட்ராவல் ஆகிறதுக்கு வழி தரும். அப்போ இந்த ஒரு பழக்கங்களை நம்ம மாற்றணும். அப்படி நம்ம தலகாணி ஒரே தலகாணியை நம்ம யூஸ் பண்ணலாம், அதனுடைய உரையை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதை குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது துவைச்சிருங்க. இல்லை அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை துவைச்சிருங்க. அதுக்காக 1 மாதம் வரைக்கும் இழுக்கலாம். சரிங்களா? எண்ணெய் தேய்க்கிறீங்க, தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் சில முடிகள் வரும், உதிரும். ஆனால் கவலைப்பட வேணாம். ஒரு ஒரு முடி உருவாகக்கூடிய இடத்துல ஒரு முடி மட்டுமே உருவாகிறதில்லை. அந்த இடத்துல 2 இலை போல், எப்படி ஒரு ஒரு விதையை நம்ம ஊனி வச்சோம்னா முதல்ல ஒன்று வெளியே வந்து அடுத்தது கூடையே இன்னொரு இலை வர்ற மாதிரி நம்மளுடைய தலையிலையும் அதே மாதிரி ஒரு அற்புதம் இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்து முடித்ததுக்கப்புறம் நல்லா தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு முடியை நீங்கள் வந்து தலை சீவிட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா? நல்லா ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தலைக்கு தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுடைய முடி நைஸாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இப்போ வாத பித்தம் இந்த 2 உடம்புக்காரவங்களும் தாராளமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கப உடம்புக்காரவங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் மட்டும் அருகில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்ககிட்ட கலந்து பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுமா வேணாமன்றதை முடிவு பண்ணுங்கள். நல்லது. சிவன் அடுத்த காணொலியில் பார்ப்போம்.